புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பணியாற்றும் சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் ஜி பக்கிரிசாமி ஒரு புகார்தாரரிடம் இருந்து 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது மத்திய புலனாய்வு துறையின் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவை சேர்ந்த இணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான 5 அதிகாரிகள் கொண்ட குழு இன்று காலை சுமார் 9:30 மணி முதல் 11:30 மணி வரை திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு அருகே கையும் களவுமாக பிடித்து கைது செய்தது. புகார்தாரர் சிகரெட் மற்றும் பீடிகளை மொத்தமாக வாங்கி அவர் குடியிருக்கும் வீட்டில் இருப்பு வைத்து சில்லறையாக கடைகளுக்கு விற்பனை செய்து வந்தார். கடந்த 2/6/2025 அன்று புகார்தாரர் வீட்டிற்கு வந்த சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் ஜி பக்கிரிசாமி மற்றும் காவலர் விஜயபாலன் ஆகியோர் 1,90,300 மதிப்புள்ள பல வகையான சிகரெட் மற்றும் பீடி ரகங்களை அவரிடமிருந்து பறிமுதல் செய்து அவரை கைது செய்துவிட்டு அன்று இரவு காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். அதே நாளில் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் வழக்கு எண் 86/2025 என்று பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு பொய் வழக்காகும் என்பதற்கான ஆதாரங்கள் பல உள்ளன. பிறகு கடந்த 6/7/2025 அன்று அந்த நபர் காரைக்கால் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி 200 ரூபாய் அபராதம் செலுத்தி சுமார் 1,50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை முறைப்படி திரும்ப பெற்றார். ஆனால் அந்த வழக்கில் பறிமுதல் செய்த அனைத்து சிகரெட் மற்றும் பீடி பொருட்களையும் காவல் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. ஒரு பகுதியை நீதிமன்றத்தில் இருந்து மறைத்து காவல்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்திருந்தனர். அதன் மதிப்பு சுமார் 30,000 ரூபாய் என கூறப்படுகிறது. நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்காமல் மறைத்து வைத்த பறிமுதல் செய்யப்பட்ட மீதமுள்ள பொருட்களை புகார்தாரரிடம் திருப்பிக் கொடுக்க அந்த 5,000 ரூபாயை லஞ்சமாக கேட்டு பெற்றுக் கொண்டார் சிறப்பு காவல் நிலைய துணை ஆய்வாளர் பக்கிரிசாமி. முன்னதாக 8/7/2025 அன்று இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் எஸ் ஆனந்தகுமார் முகநூலில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் லஞ்சம் பெறப்படுவதாக புகார்கள் வருவதாகவும் இது குறித்து மக்கள் தகவல்களை வழங்கினால் லஞ்சம் பெறும் அதிகாரிகளை கையும் களவுமாக அரசு பிடிக்க உதவும் எனவும் முன்கூட்டியே அறிவித்திருந்தார். இந்த பதிவை பார்த்த ஒருவர் லஞ்சம் வாங்கும் அதிகாரியை மடக்கி பிடிக்க புகார் கொடுக்க முன்வந்தார். இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அவருக்கு சட்ட ரீதியான ஆலோசனைகளை வழங்கி மத்திய புலனாய்வு துறையுடன் புகார்தாரரை ஒருங்கிணைத்து உதவியது. அதனைத் தொடர்ந்து மத்திய புலனாய்வுத்துறை மிக வேகமாக செயல்பட்டு வழக்கு RC நம்பர் 15/2025 என 18/7/2025 அன்று பதிவு செய்து சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் ஜி பக்கிரிசாமியை 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது சுற்றி வளைத்து கைது செய்தது. முதல் கட்ட விசாரணையில் ஆய்வாளர் செந்தில்குமாருக்கும் தொடர்பு இருந்ததாக ஒரு சில ஆவணங்கள் அடிப்படையில் தெரிய வருகிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகு அவர் மீதும் CBI நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை சுமார் 7 மணி வரை காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்றது. பிறகு ஜி பக்கிரிசாமி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார்.